சுப்பா சுப்லட்சுமியாடா? என்னாச்சு சுப்பு? ஏன் நேத்துல இருந்தே கூட பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. இப்போ நீ சொல்லலன்னு நான் கத்திடுவேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி உம்னு வச்சுட்டு இருக்க? சிரி சுப்பு, சிரி. சிரிடா. விடுங்க சுப்பு சிரின்ற. என்னந்த எதுவுமே பேசாம பொம்பளை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆ? எனக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிக்கலாம் போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. இப்போதான் நான் பொண்ணுங்கிறத உணர்றேன். எனக்கும் அதான் அந்த பிரச்சனை. எது? நான் பொண்ணா உணர்றதா? சி, அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா, பொண்ணா உணர்றது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும். நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்லை மீனா, நானும் தான். என்னந்தே சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல என்ன பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு. உன்னை இல்லை, பாஸ்கர. நான் உருவத்துல தான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுப்பு, என்னந்த சொல்ற? நீ எனக்கு வேணும் சுப்பு. நீ பொண்ணாக முடியாது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த அன்னைக்கு நீ என் புருஷன்டா. புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மீனா. என்னை புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்னை தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது. பாஸ்கர் தொட்டா தான் வருது. அது எப்படி வராம போக முடியும்? நீ என்னை விட்டு போக முடியாது. இப்போவே இங்கே நீ எனக்கு புருஷனாகிற. என்ன காரியம் பண்ணிட்ட? இப்படி பண்ணிட்டேடி? ஐயோ, என் வயிறு பத்திட்டு எரியுதடி. மானமே போச்சேடி, என் மானமே போச்சேடி. இந்த கையால உன்னை அடிக்க வச்சுட்டேடி, கையால உன்னை அடிக்க வச்சுட்டேடி. அவ தெரியாம பண்ணிட்டா மாப்பிள, மன்னிச்சிரு மாப்பிள. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேடி. பாவி, உனக்கு எப்படி? நீ என் பொண்ணாடி. என்ன மன்னிச்சிடு மீனா. என் மேல எந்த தப்பும் இல்லை.
அடிக்காதீங்கப்பா. மேல வளர்ந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. வாடா. டேய் சொல்றேன், தோப்புக்குள்ள என்ன நடந்துச்சு? தெரியலப்பா. கொஞ்ச நாளாவே நான் பொம்பளையா மாறுறது என்னால் உணர முடியுதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்றது? என்னடா சொல்ற? ஆமா ஆமா சீ. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்பேம்மா. அக்காவோட பாவாடை சுட்ட போட்டுக்கணும் ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு நானாமா காரணம். பேசுங்கப்பா, 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 பேசுங்கப்பா. நான் எந்த தப்பு பண்ண எனக்கு கேளுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலம்மா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு ஊரே பேசும்மா. பிறந்த இருந்து ஒருத்தனை புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க. அவன் என்னன்னா பொம்பளைட்டு சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னம்மா சொல்ற? சும்மா பொம்பளைட்டுன்னு சொல்றேன்ப்பா. என்னால இன்னொருத்தருக்கு முந்தணி வரைக்கும் முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா, அழாதம்மா. சுப்பு என் மாப்பிள்ள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஆனா செத்துருவேன்னு மாத்திரம் சொல்லாதம்மா. என்னால தாங்க முடியாதுமா. ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அப்பா இந்தாங்க. அடிங்கப்பா. கொல்லுங்க. எனக்கு புதுசு இல்ல. எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்களே. என்னை விட 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதுதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. 3 அக்காவோட 4வது பொண்ணா என்னையும் ஏத்துக்கூடாதாப்பா? நீ என் புள்ள இல்லடா, செத்து போடா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுப்பு நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன காரியம்டா பண்ற? என்னடா இது? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வைத்தியமாடா நீ? ஆடுற கம்பத்துக்கு நெருப்புல போட்டிருக்க. வீர வீரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேட்டா. ஒரு பையில பெத்துட்டு அவனால ஒழுங்கா வளர்க்க முடியலடா. அழுவாதரா வேலு, அழுவாதரா. டேய் வாடா வாடா, உள்ள போலாம். வாடா வாடா. டேய் அழுவாதரா. சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. வாடா வாடா. சுப்பு, காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரு தெரியும்? தெரியல மீனா. எங்க அப்பா அம்மாவே நான் புரிஞ்சுக்காம வெறுத்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த ஊரை நான் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் காசு வேணும் மீனா. நீ இல்லாம இந்த ஊரு காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு. நானும் வேற. வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. அழுவாதரா, எல்லாம் சரியா பார்க்க போகுது. உள்ள போங்கடி போ. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அழுவாதரா குழந்தை மாதிரி. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன். வேணாண்டா, இப்பதான் உன்னை சமைச்சிருக்கு. அதுக்குள்ளார அதை கூட்டிட்டு வந்து சடங்கு சுத்த சொல்றியா? உன்னை பெத்து அதை செத்துருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் 10 புள்ள பெத்துக்க உடம்புல தெம்பு இருக்குடா.
தெம்பிருக்கலடி. என்னடா மடைய மாதிரி பேசுற? அப்ப என் பொண்ணுக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டி கொண்டாந்து வீட்டுல பதைக்க சொல்றியா? டேய், உனக்கு வேணா உன் புள்ள முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ள முக்கியம். டேய், மாப்பிள்ள இல்லாம மீனா செத்துருவாடா, செத்துருவாடா. வா சுப்பு, வா. டேய், கேளுடா, நான் சுப்புவோட வரேன். எதுக்குமே அழாத, நீங்க ஏன் அழறீங்க? ஊருக்குள்ள விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மீனா, ஓடாத, நில்லு. சுப்பு, சீக்கிரம் போ சுப்பு. மாப்பிள்ள, இறங்கிடுறா. மீனா, நில்லு. வாமா, வாமா. நான் கூட்டு வரேம்மா அவனை. அழுவாதம்மா, அழுவாத. நான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, அழுவாதடா. மீனா, மீனா, என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஒண்ணும் இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா, அவன் வந்துருவான். நீ ஒண்ணும் இல்லம்மா, வா. ஏமா இப்படிலாம் பேசுற? அவன் எங்கம்மா போயிட போறா? அழுவாத சொல்லு. அம்மா மீனா, நடு ரோட்ல உட்காந்து இப்படி அழுவுறியம்மா. அப்பா எதிர்றா, அப்பா கூட்டு வந்துடுறா, கட்டாயமா கூட்டு வந்துடுறா. நீ அழுவாதம்மா, என்னால தாங்க முடியல.